இன்னும் வரைவு வாக்காளர் பட்டியல் உறுதி செய்யப்படல அப்படின்னு மாநில தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் சொல்லியிருக்காங்க. அதாவது சில நாளா ஒரு குறிப்பிட்ட அளவிலான பெயர்கள் வாக்காளர் பட்டியல இருந்து நீக்கப்பட்டதா செய்திகள் வந்துச்சு. அது அப்படிலாம் இல்ல. அக்டோபர் 27ல எஸ்ஐஆர் ஆரம்பிச்சதுல இருந்து டிசம்பர் 4ல இருந்து தேர்தல் ஆணையத்தால நியமிக்கப்பட்ட பிஎல்ஓக்கள் அதோட அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நிர்வாகிகளோட சேர்ந்து படிவங்கள் வழங்கப்பட்டு பூர்த்தி செஞ்சு வாங்கப்பட்டு இருக்கு. இன்னும் சிலர் பூர்த்தி பண்ணி தராமலும் இருக்காங்க. அவங்களுக்காக டிசம்பர் 11 வரை கால அவகாசம் கொடுத்திருக்காங்க. அதை சரிபார்த்து டிசம்பர் 16 தான் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவாங்களாம். சோ அதனால எந்த குறிப்பிட்ட பெயர்களும் நீக்கப்படலைன்னு சொல்லியிருக்காங்க. தகுதியானவங்களுக்கு வாக்குரிமை கிடைக்கணும், தகுதி இல்லாதவங்களுக்கும் இரட்டை பெயர் இருக்கவங்களுக்கும் நிரந்தரமா இடம் பெயர்ந்தவங்களும் வாக்காளர் பட்டியல இருந்து நீக்கப்படணும். இத தேர்தல் ஆணையம் உறுதி பண்ணணும்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி வதந்திகளை பரப்பாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. வரைவு வாக்காளர் பட்டியல் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனையோ மேல்முறையீடு இருந்தா தாராளமா தெரிவிச்சு உங்க பேரு வாக்காளர் பட்டியல் இருக்கிற மாதிரி உறுதி பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. நேர்மையான முறையில தேர்தல் அணுகுவோம். வாக்கு உங்க உரிமை, நீங்க தான் கேட்டு வாங்கிக்கணும். அலட்சியமா இருந்துடாதீங்க.